சில பேர்த்தோட கவனக்குறைவால இப்ப 25 பேரோட உயிர் பலியாயிருக்கு. அதாவது கடந்த சனிக்கிழமை ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருந்த ஒரு ஏசி பஸ் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்திருக்காங்க. சம போதுல ஒரு ஆள் குடிச்சிட்டு பயங்கரமா தள்ளாடிட்டு வண்டி ஓட்டிட்டு வரான். இந்த விபத்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நபர் 2 வீலருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த ஆள் பெட்ரோல் பங்க்ல இருக்கும் போதே செம்ம தள்ளாடிட்டு இருந்திருக்கான். அது சிசிடிவில பதிவாயிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அந்த பஸ் அதிவேகமா வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பஸ் போக வேண்டிய ஸ்பீடு 80ல இருந்து 100க்குள்ள தான் போகணும். ஆனா அன்னைக்கு வந்தது 120 வந்திருக்கான். அந்த ஏசி பஸ் ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பஸ் ஸ்பீடா வந்துட்டு இருக்கும்போது இந்த 2 வீலர் குறுக்க வந்துருது. 2 வீலர்ல அடிச்சு அந்த ஆள் ஸ்பாட் அவுட். இந்த பஸ் அந்த 2 வீலரை இடிச்ச உடனே அந்த 2 வீலர் பஸ் கடியில போய் மாட்டிக்குது. கிட்டத்தட்ட 300 மீட்டர் தரன்னு இழுத்துட்டே போயிருக்கு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போதையில இருந்த ஆளு டேங்கை ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த 300 மீட்டர் இந்த பைக் இழுத்துட்டு போகும்போது என்ன பண்ணிருக்கு, தீப்பொறி வந்து டேங்க்ல இருக்கிற பெட்ரோல்லாம் லீக் ஆகி பஸ் வந்து தீ பிடிக்குது. இந்த சம்பவம் எல்லாமே கண்ணை மூடி திறக்கிற கொஞ்சம் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஏசி பஸ்ல சீக்கிரமா தீ பிடிக்கக்கூடிய பொருட்கள் தலகாணி பெட்ஷீட் இந்த மாதிரி இருந்தனால டக்குன்னு பத்திருச்சு. பஸ் ஒரு பக்கம் ஸ்பீடா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த டிரைவர் என்ன பண்றான்னு இறங்கி தப்பிச்சு ஓடிட்டான். அதாவது அந்த பஸ்ல உங்களை நம்பி 40 பேருக்கு மேல வந்திருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி ஆகும்போது டக்குன்னு விட்டுட்டு ஓடிட்டானுங்க. அந்த பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர் இருக்கால, 5வது தான் படிச்சிருக்கான். 10வது படிச்சிருந்தா தான் நம்ம லைசன்ஸே வாங்க முடியும். 10வது படிச்சதா ஒரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்து டூப்ளிகேட் லைசன்ஸ் வாங்கியிருக்கான். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அந்த பஸ் கண்ணாடி உடைக்கிறதுக்கு அந்த இடத்துல எந்த மெட்டீரியலுமே கிடையாது. இங்க இருந்த மக்கள் கிட்டத்தட்ட 20 பேர் தப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கையில இந்த மொபைல் லேப்டாப் வச்சு கண்ணாடி உடைச்சு 20 பேர் தப்பிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா மக்களும் கருகி செத்துருக்காங்க. நீங்க என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ சேனல் இருக்கு, மறக்காம பாருங்க.